ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங். வெல்கம் டு ஆப்டிடியூட் வித் அரவிந்த்பா. இந்த வருஷம் முடிவுல கவர்மெண்ட் ஒரு நல்ல நியூஸோட ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு ஒரு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு ஆஸ்பிரன்ஸ் இது யூட்டிலைஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபை உங்களுடைய ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இன்னமும் நமக்கு ரயில்வேஸ் எல்லாம் ஒன்லி நார்த் இந்தியன்ஸ் தான் கிளியர் பண்ணுவாங்க, நம்மளால கிளியர் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் மித்தும் எடுத்துருங்க. ஸோ கடந்த 5 years லாஸ்ட் 5 years எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில இருந்து செலக்ட் ஆகி போன ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ட்ரெயின் பண்ணி ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு நல்ல போஸ்டிங்ல ரயில்வேஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ அவங்க கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்ற ஒரு விஷயம் ப்ராப்பர் அவேர்னஸ் இல்லை அண்ட் ரூமர்ஸை தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்புறாங்க அண்ட் ட்ரஸ்டே கிடையாதுன்னு. ஸோ இது ஒரு 5 வருஷம் முன்னாடி ரொம்ப போயிட்டே இருந்துச்சு. இப்போ இந்த 5 yearsல நல்லாவே ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகி எல்லாருமே ரயில்வேஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா ப்ரிப்பேர் பண்றீங்களான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா 90% ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே ஃபுல் ஃபிளெஜ்டா ப்ரிப்பேர் பண்றது இல்லை. இருக்கிற ஃபேக்ட் என்ன அப்படின்னா இது ரயில்வே எக்ஸாம்ஸும் சரி எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸும் சரி அவங்களோட ரிக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் கொஞ்சம் டிலே ஆகும். ஒரு 1 year வரைக்கும் லென்த்தா எடுத்துட்டு போறாங்க. ஆனா பட் இந்த வருஷமும் சரி போன வருஷமும் சரி அவங்க ஒரு ஷார்ட் நோட்டீஸ் கொடுத்திருந்தாங்க. எல்லா வருஷமும் ரயில்வேஸ்ல இருந்து இனிமே ரெக்ரூட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே இந்த வருஷத்துக்கு நோட்டீஸ் விட்டாங்கப்பா. இன்னும் போன வருஷத்துக்கான வேகன்சிஸே இன்னும் ப்ராசஸ் கம்ப்ளீட்டா முடியாத பட்சத்தில் இந்த வருஷம் அது ஒரு பக்கம் போட்டும் இந்த வருஷத்துக்கான வேகன்சிஸ் அனலைஸ் பண்ணி ஸோ இதுக்கும் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண ரெடி ஆயிட்டாங்க நம்ம ரயில்வே போர்டு. ஓகே, நான் உங்களுக்கு ஒரு கைடர் ஒரு நல்ல மென்டாரா நல்ல கைடன்ஸா இருந்து ஒன்று சொல்லணும் அப்படின்னா ஸோ அன்வான்டான ஒரு டவுட்ஸ் எல்லாமே தூக்கி போட்டுருங்க. சரியா? ஏன்னா இப்போ நான் ரயில்வேஸ்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு செக்டார் ரயில்வே செக்டார். நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ரயில்வேஸ்ல எப்படியாச்சும் உள்ள போகணும்னு சொல்லி நான் 12th படிக்கும் போதுல இருந்தே இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதியிருக்கேன். இப்போ ஆன்லைனு ஆஃப்லைன் எக்ஸாம்ஸ்ல இருந்தே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி சினாரியோல இந்த ரயில்வேஸ்ல கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க? ஏன்னா நான் ஒரு 2 years பிஃபோர் ரயில்வேஸ் என்டிபிசி கிளியர் பண்ணியிருக்கேன், எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன் அண்ட் கரண்ட் அப்போ பேங்கிங் கிளியர் பண்ணி பேங்கிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய வே ஆஃப் டீச்சிங் இந்த ஃபீல்டுக்குள்ள ஒரு 8 years நான் பார்த்ததுல ரயில்வேஸ் அண்ட் எஸ்எஸ்சி ஓகேவா நான் எடுக்கிற சம்ஸ் தான் கண்டிப்பா எக்ஸாம்ல அந்த மாடல்ல தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கான்பிடன்ஸ் என்னகிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நோட்டிபிகேஷனை நல்லா படிங்க. ஸோ ஒரு ஆஸ்பிரண்டா இருக்கீங்க அப்படின்னா ரேண்டமா ப்ரிப்பேர் பண்ணலாம், ஒர்க் பண்ணிட்டே ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணாலும் கன்சிஸ்டன்ஸா ப்ரிப்பேர் பண்ணுங்க. முதல்ல நோட்டிபிகேஷனை தெளிவா படிங்க. இங்க யாரும் சொல்லி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும்னு அவசியமே கிடையாது. ஓகேவா? A to Z எல்லாத்தையும் நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா கிடைக்குது. பட் இங்க என்ன மிஸ் ஆகுது அப்படின்னா ப்ராப்பர் கைடன்ஸ் தான் மிஸ் ஆகுது. இந்த ப்ராப்பர் கைடன்ஸ் இருந்தாலே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். அந்த ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் 1 வருஷம் டைம் இருக்குப்பா, நல்லாவே டைம் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ப்ராசஸ் நான் எல்லாமே சொல்றேன். இங்க நான் நோட்டிபிகேஷனை எக்ஸ்பிளைன் பண்றதோ இல்ல சார் நான் எந்த போர்டுக்கு அப்ளை பண்றது, நான் எலிஜிபிளா இதுக்கு எலிஜிபிளா அதெல்லாம் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கியா எலிஜிபிள் அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் நீ ப்ரிப்பேர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டியா, இது என்னால ப்ரிப்பேர் பண்ண முடியுமா முடியாதான்ற கேள்வி விட்டு ஒன்லி திங் உனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு விருப்பம் இருக்குதா இல்லையான்றத மட்டும் அனலைஸ் பண்ணிக்க. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நல்ல மென்டாரை சூஸ் பண்ணு. ஸோ ஆட்டோமேட்டிக்கான ஒரு கைடன்ஸ் நல்லா எடுத்துக்க. ஸோ நல்ல மோட்டிவேஷனோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. கன்சிஸ்டன்ஸா இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிடலாம்ப்பா. ஓகே, சரிங்க. அண்ட் இப்போ நான் என்ன பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒன் அண்ட் ஒன்லி மேக்ஸ் செக்ஷனை என்கிட்ட விட்டுருங்க, நான் அதை பார்த்துக்கிறேன். ஓகேவா? மேக்ஸ் சிபிடி 1 சிபிடி 2 100% மார்க்கை நான் எடுத்து கொடுத்துருவேன். ஸோ இதுல எந்த டவுட்டுமே உனக்கு தேவையில்லை. கிளாஸஸ் நீ மட்டும் உன்னுடைய வேலை என்ன அப்படின்னா கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணணும். உனக்கு A to Z கான்செப்ட் எல்லாமே சொல்றேன், கிளாஸஸ் பத்தி அப்டேட் பண்றேன். ஓகே, ஸோ ஒரு ஓவராலா பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சிஸ் கிராஜுவேட் லெவல் வேகன்சிஸ் எனி டிகிரி ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த கிராஜுவேட் லெவல் அப்ளை பண்ணலாம். வேகன்சிஸ் 5810. இது டிஃப்ரெண்ட் போர்ட்ஸ்ல ஆர்ஆர்பி போர்டு இருக்கு. உங்களுக்கு எந்த போர்டுக்கு அப்ளை பண்ணணும்னு விருப்பம் இருக்கோ அப்ளை பண்ணுங்க.
ஓகே, ஸோ நான் போர்டு ப்ரிஃபரன்ஸை வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோல நான் லேட்டரா சொல்றேன். இல்லை அப்படின்னா டெலிகிராம் குரூப்ல நம்ம மொபைல் ஆப் இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அதில் கேளுங்கப்பா. ஓகேவா? சரிங்க. அண்ட் 12th லெவல் அதுவும் வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 3058 வேகன்சிஸ். இந்த வேகன்சிஸ்லாம் வந்து கம்மியா இருக்கு அதிகமா இருக்குன்றத கன்சிடர் பண்ணாதீங்க. உனக்கு தேவை ஒரு போஸ்டிங் தான். இது எல்லாரும் சொல்றதுதான். உனக்கு தேவை ஒரு போஸ்டிங். ஸோ நீ ரயில்வேஸ்ல உள்ள போகணும்னு விருப்பம் இருந்தால் சின்சியரா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அந்த ஒரு போஸ்டிங் உனக்கு தான். ஓகே, ரைட். ஸோ முக்கியமான டேட்டை மறந்துடாத. கிராஜுவேட் லெவலுக்கு எக்ஸாம் அப்ளை பண்ற லாஸ்ட் டேட் நவம்பர் 20 அண்ட் 12th லெவலுக்கு அப்ளை பண்றது லாஸ்ட் டேட் நவம்பர் 27. ரைட்பா. ஸோ எக்ஸாமோட ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஆன்லைன் எக்ஸாம் தான். ஆன்லைன் எக்ஸாம்ல CBT 1 CBT 2 கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஃபர்ஸ்ட் லெவல் அண்ட் செகண்ட் லெவல்ல எடுக்கிறது தான் வந்து மார்க் வந்து கன்சிடர் பண்ணி நார்மலைசேஷன்ல போஸ்டிங் அலாட் பண்ணுவாங்க. அண்ட் CBT 1 வந்து உனக்கு ஸ்கிரீனிங் லெவல் தான். அன்வான்டட் திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறதே கிடையாது. சரியா? இதுக்கு அப்ளை பண்ணுங்க, இதுக்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணாதீங்க, இந்த ஸ்டேட்டுக்கு போங்க, அங்க நார்த் வந்து பீப்புள் அதிகமா கம்பாரிசன் உங்களை பார்த்துதான் வந்து மத்தவங்க பயப்படணும்பா. சரியா? சரி, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸோட கம்பீட் பண்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி மத்த ஸ்டேட் வந்து பயப்படணும். ஆனா இங்க வந்து வைஸ் வெர்சாவா இருக்கு. ஏன் அப்படின்றது எனக்கு புரியல. ஏன்னா நிறைய பேர் வந்து சார் என்னால வந்து கிராக் பண்ண முடியுமா, நார்த் இந்தியன்ஸ் தான் சொல்லி உன்னை நீயே சப்ரஸ் பண்ணிக்காதீங்க. சரியா? சோ உன்னை பீட் பண்றதுக்கு யாரும் கிடையாது. உன்னை பீட் பண்ணா நீ தான் உன்னை நீயே பீட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு நாள் ப்ரிப்பரேஷன்ல உன்னை நீயே பீட் பண்ணிக்கும். இந்த ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வந்து வேணும். ஓகே, சோ இந்த கான்பிடன்ஸ் எல்லாம் வந்து ஒரு கரெக்டான சோர்ஸை எடுத்து படிக்கிறப்பதான் டே பை டே இம்ப்ரூவ் ஆகும். இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் சொல்றது உனக்கு ஏதோ வேர்டா இருந்தாலும் அதுல நிறைய டெப்தான மீனிங் உள்ள இருக்கு. ரைட். CBT 1 அண்ட் CBT 2 ரெண்டுத்துக்குமே வந்து நமக்கு சேம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான். ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க். அண்ட் மேக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 கொஸ்டின், ஜெனரல் அவேர்னஸ்ல 40 அண்ட் ரீசனிங்ல 30. மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் 90 மினிட்ஸ். இது CBT 2ல வந்து மாறும். டோட்டல் கொஸ்டின்ஸ் 120 கொஸ்டின். மேக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 35 கொஸ்டின். ஸோ CBT 1 கிளியர் பண்ணாதான் உன்னால CBT 2 போக முடியும். அண்ட் மேக்ஸ்ல 30 out of 30 கன்ஃபார்ம் நான் உனக்கு எடுத்து கொடுத்துருவேன். அதே மாதிரி CBT 2லயும் வந்து 30 out of 35. சார் இது என்ன சார், ஒரு மார்க் 2 மார்க் வந்து கூட மிஸ் ஆகாதா சார், 100% எடுத்து கொடுத்துருவீங்க சார்னா? ஸோ என்னுடைய வே ஆஃப் டீச்சிங், என்னோட வே ஆஃப் சால்விங் அப்ரோச், ஒரு கொஸ்டினை ஹேண்டில் பண்ற விதமும் சரி. ஏன்னா இங்க டைமிங் மேட்டர்ஸ், அக்யூரசி ரொம்ப முக்கியம். 3 கொஸ்டின் தப்பாச்சுன்னா 1 மார்க் கட் ஆயிடும். எல்லாத்தையுமே எப்படி ஹேண்டில் பண்ணுன்றத என்னுடைய கிளாஸ்ல A to Z உனக்கு கிறிஸ்டல் கிளியர் கான்செப்டா உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ரைட் சார். மற்ற சப்ஜெக்டுக்குலாம் நான் என்ன சார் பண்றது அப்படின்னா, நான் உனக்கு சிலபஸ் வைஸ் நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எல்லாத்தையுமே வந்து ஒரு தனித்தனி வீடியோவா வந்து நான் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னுடைய சப்ஜெக்ட் மேக்ஸ், என்கிட்ட அந்த பொறுப்பை விட்டுருங்க, அதை நான் பார்த்துக்கிறேன். ஸோ ஒன்லி உங்களுடைய டியூட்டி என்ன அப்படின்னா, கிளாஸ்ல மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுல இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையும் டே பை டே உங்களுடைய ஷெட்யூல், நீ எப்படி உங்களுடைய ஷெட்யூல் உனக்கு தான் தெரியும். ஓகேவா? ஸோ டே பை டே நான் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச்சா என்னெல்லாம் பண்ணணுன்றதை நான் சொல்லுவேன். ஸோ அதைபடி கரெக்டா ஃபாலோ பண்ணி வந்தாலே மேக்ஸ் ஒரு பேர்டன் வந்து உனக்கு, மேக்ஸ் தான் நிறைய பேர் பேர்டன் நினைப்பீங்க, அதை ஓரமா எடுத்து வச்சிடலாம். ரீசனிங்லாம் வந்து ரொம்ப ஈஸி. இதுலயும் வந்து உன்னால 35 out of 35 எடுக்க முடியும். ஓகே, 35 out of 35 அண்ட் CBT 1ல 30 out of 30 கண்டிப்பா எடுக்க முடியும். ஓகேவா? ரொம்ப ஈஸியா இருக்கும். பை பிராக்டிஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். மேத்தமெட்டிக்ஸ்ல கான்செப்ட்ஸ், ஷார்ட்கட்ஸ், ஒரு சம் எடுக்கிற அப்ரோச்சே வந்து டிஃப்ரெண்டான அப்ரோச்சா இருக்கும். அந்த சம்மை பார்த்தாலே சொல்றேன், இதுக்கு ஆன்சர் இதுல இருந்து இந்த ஆப்ஷனா தான் இருக்கும்ன்ற ஜட்ஜ்மெண்ட் லெவலுக்கு என்னோட வே ஆஃப் டீச்சிங்ல அவ்வளவு கிளாரிட்டியா நான் கொடுத்துருப்பேன். ஓகேப்பா? அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் அதை எப்படி படிக்கலான்றத ஒரு பிளான் கொடுக்குறோம். இன் பிட்வீன் நானுமே வந்து உங்களுக்கு எப்படி படிக்கணும்ன்ற ஒரு கைடன்ஸ் வந்து நான் கொடுப்பேன். ஸோ அதைபடி ஃபாலோ பண்ணிக்கப்பா. அண்ட் பெருசா வந்து இந்த எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டைம் பிகினரா இருக்கேன், என்னால கிராக் பண்ண முடியுமா, இப்போ ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா கிராக் பண்ண முடியுமானா, டெஃபினட்டா பிகினரா இருக்கவங்க
100% கிராக் பண்ண முடியும். ஏன்னா பிகினரா இருக்கிறவனுக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஃபயர் இருக்கும், ஒரு கரெக்டான மென்டாரோ கரெக்டான கைடன்ஸோ கிடைச்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எடுத்து போயிட்டே இருந்துருவான். இங்க ரிப்பீட்டர்ஸ் பண்ற தப்பு என்ன அப்படின்னா அவன் தப்பு திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருப்பான். ஓகே, சோ அனலைஸே பண்றதே கிடையாது. ஒரு வருஷமா நான் ப்ரிப்பேர் பண்றேன், 2 வருஷமா ரயில்வேஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றேன்னு சொல்லி 1 மார்க் 2 மார்க்ல விட்டுனுப்பான். சோ அப்போ அவனுடைய ஸ்ட்ராட்டஜியே இருக்காது. நம்மளுடைய மெயின் ஸ்ட்ராட்டஜியே பார்த்தா அப்படின்னா மேக்ஸ்ல ஃபுல் மார்க் எடுக்கணும், அவ்வளவுதான். அந்த பொறுப்பை விட்டுருங்க. ஓகேப்பா, நெக்ஸ்ட் சிலபஸ் பாருங்க. சிலபஸ் மேக்ஸ்ல அட்வான்ஸ் மேக்ஸ் அண்ட் அரித்மெட்டிக்ஸ் ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்கும். மொத்தம் 30 கொஸ்டின்ஸா, சிபிடி 1ல 30 கொஸ்டின், 15 கொஸ்டின் அட்வான்ஸ் மேக்ஸ்லயும் 15 கொஸ்டின் அரித்மெட்டிக்ஸ்லயும் ஒரு ஈக்குவல் வெயிட்டேஜ்ல தான் அவங்க சம்ஸ் கேட்டுப்பாங்க. எல்லா வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்க. ஸோ அதுல கண்டிப்பா ஒரு 10ல இருந்து 15 கொஸ்டின்ஸ் ஆஃப் ஆஃப் த கொஸ்டின்ஸ், அதாவது 30 கொஸ்டின் இதுல பாதிக்கு பாதி ரெண்டுமே ஸ்பிளிட் ஆகிருக்கும். ஸோ அது உனக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணாலே தெரியும்பா. ஸோ நம்ம அட்வான்ஸ் மேக்ஸ்ல எப்படி நம்ம பிரிச்சிருக்கோம்னா டாபிக்ஸ், ஸோ நம்பர் சிஸ்டம், இதுதான் சிலபஸ். இதை தாண்டி எதுவும் கிடையாது. ஓகேவா, உனக்கு என்டையர் எல்லாத்தையும் ஆப்ல கொடுத்துருவேன். அந்த கிளாஸஸ் நவம்பர் மந்த் ஸ்டார்ட் ஆயிடும். நவம்பர்ல ஃபர்ஸ்ட் வீக், சரியா? நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, ஸோ மொபைல் ஆப்ல எக்ஸ்பிரஸ் மேக்ஸ் பேட்ச்னு இருக்கும்பா, நம்மளுடைய மேக்ஸ் பேட்ச். நான் இதை பத்தி பின்னாடி சொல்றேன். முதல்ல சிலபஸை பாருங்க. நம்பர் சிஸ்டம், அல்ஜிப்ரா, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், மென்சுரேஷன், ட்ரிக்னாமெட்ரி, height and distance, geometry, coordinate geometry and statistics. First is LCM concept, permutation, probability, data interpretation. So நான் ஒரு ஆர்டர் ஃபாலோ பண்ணுவேன். இந்த ஆர்டர்ல ப்ரிப்பேர் பண்ணும்போது அல்ஜிப்ரா கான்செப்ட் தெரிஞ்சாதான் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஃபாஸ்டா பண்ண முடியும். பர்முடேஷன் காம்பினேஷன் தெரிஞ்சாதான் ப்ராபபிலிட்டியை உங்களால ஃபாஸ்டா பண்ண முடியும். ஓகேவா, ட்ரிக்னாமெட்ரி தெரிஞ்சாதான் ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸை உங்களால ப்ராப்பரா பண்ண முடியும். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் அரித்மெட்டிக்ஸ்க்கும் அதே மாதிரி தான். ஸோ என்டையர் சிலபஸ் சார் நான் செல்ஃபாவே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் சார். கண்டிப்பா பேட்ச் பெய்டு பேட்ச் தான், சரியா? பெய்டு பேட்ச் தான். ஏன்னா நிறைய பேர் ஒரு கொஸ்டின் மார்க்கா இருப்பீங்க. ஒரு டிசிப்ளின்டா ஆர்கனைஸ்டா படிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணி தான் ஆகணும். ஓகேவா, எல்லாமே நமக்கு ஃப்ரீயா கிடைச்சிச்சுன்னா அதோட வேல்யூ தெரியாது. அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் பெய்டா வச்சிருக்கு. நான் எப்படி டிசிப்ளினா கிளாஸஸ்ல இருக்கணும், அதே மாதிரி என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் டிசிப்ளினா படிக்கணும். ஒன்லி சின்சியர் ஆஸ்பிரண்ட், சின்சியரா இருந்தால் மட்டும் என்ரோல் பண்ணீங்க. கிளாஸஸ் எப்படி இருக்கு, நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்றது நான் சாம்பிள் வீடியோஸ் யூடியூப்லயே கொடுத்துருக்கேன். ஓகேவா, இங்க ரேண்டம் பீப்புள் எனக்கு வேண்டவே வேண்டாம். ஈவன் ஒரு 10 பேர் என்ன நம்பி ஆர்ஆர்பி என்டிபிசில என்ரோல் பண்ண அப்படின்னா அந்த 10 பேருமே மேக்ஸ்ல 30 out of 30 and 35 out of 35 சிபிடி 2ல கன்ஃபார்ம் நான் எடுத்து கொடுத்துருவேன். ஓகேவா, நீங்க கிளாஸஸ் பாக்குறப்ப தெரியும். நான் சொல்ற பிராக்டிஸ், நான் என்னென்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், என்னென்ன டாஸ்க் கொடுக்குறேன்றத முதல் கொண்டு ரெகுலரா ஃபாலோ பண்ணே அப்படின்னா உனக்கு 90 days போதும். ஓகே, 90 days போதும்பா. 90 daysல மேக்ஸை தூக்கி போட்டு மற்ற சப்ஜெக்ட் நீ கான்சென்ட்ரேட் பண்ணு விட்டுருவேன். ஓகே, ரைட். ஸோ லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ் இன் அட்வான்ஸ் மேக்ஸ். சார் அட்வான்ஸ் மேக்ஸ் இனிமே தான் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ண போறோமே. ஏன்னா ஸ்டார்டிங்கே நவம்பர் மந்த்ல இருந்து கிளாஸஸ் அடுத்த மந்த். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வீக்ல அப்டேட் ஆயிடும். கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது அட்வான்ஸ் மேக்ஸ் தான். ஏன் சார் அட்வான்ஸ் மேக்ஸ்? நமக்கு பேசிக்ஸ் தானே. பேசிக்ஸ் A to Z ஸ்டார்டிங் ஸ்கிராச்ல இருந்து ஒரு ஸ்கூல் புக்ல எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நான் ஸ்கிராச்ல கொண்டு போவேன். ஓகேவா, ஸோ ஏன் அட்வான்ஸ் மேக்ஸ்னா இங்க நிறைய பேர் ஒமிட் பண்றது அட்வான்ஸ் மேக்ஸ் ஏரியா தான். ஸோ அப்போ அந்த ஒமிஷன் ஃபர்ஸ்ட் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு தெரியுமா, அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறப்பவே நீ அட்வான்ஸ் மேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு அது மேல இருக்கிற ஒரு டிஃபிகல்ட் லெவலோ இல்ல அது மேல இருக்கிற ஒரு ஏன்னா ப்ரிப்பரேஷன்ல ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் கிரியேட் ஆகும். ஸோ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈஸியான டாபிக்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருவான். கடைசியா போறப்போ அட்வான்ஸ் மேக்ஸுக்கு போவான். அட்வான்ஸ் மேக்ஸ் போறப்போ அவனோட மைண்ட் டயர்ட் ஆகும். ஓகேவா, அப்போ அவனால எனர்ஜி இருந்தாலும் பட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ற ஒரு மைண்டுக்கான எனர்ஜி சப்போர்ட் பண்ணாது. ஸோ இந்த வருஷம் இதை நான் நிறைய நோட்டீஸ் பண்ணேன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. ஸோ அதனாலதான் இந்த வருஷம் ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் மாத்தி வச்சிருக்கோம். என்னன்னா நம்ம பேட்ச்ல ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் மேக்ஸ் தான் கவர் பண்ண போறோம். ஓகேவா, ஸோ லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ் அட்வான்ஸ் மேக்ஸ். நான் சும்மாலாம் ஏனாதானு சொல்லி கிளாஸஸ் கண்டிப்பா இருக்காது. ஏன்னா
ஒவ்வொரு டாபிக்லயும் எல்லா டாபிக்லயும் வந்து ஓகே மினிமம் 200 சம்ஸ், மினிமம் 200+ சம்ஸ் தான் நான் கவர் பண்ணிருப்பேன். ஓகேவா? ஒவ்வொரு டாபிக்லயும் வந்து நீங்க ஒரு 300 சம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கிய, 300 சம்ஸை ஃபேஸ் பண்ணிட்ட அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உன்னால எக்ஸாம்ல எப்படி கொஸ்டின்ஸ் டைரக்ஷனை மாத்தி மாத்தி கேட்டாலும் அந்த இடத்துல உங்களுடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எக்ஸலண்டா ஒர்க் ஆகும். நான் அடிச்சு சொல்றேன். ஸோ ஒரு ஆஸ்பிரண்டா இருக்கவனுக்கு என்னோட மைண்ட் செட் தெரியும். நான் ஆஸ்பிரண்டோட மைண்ட் செட்டை கிளியரா டீகோட் பண்ணி தான் நான் உனக்கு சொல்வேன். இங்க ஆஸ்பிரண்ட் வேற, பார்ட்டிசிபென்ட் வேற. சரியா? சும்மா போய் அப்ளை பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற கேட்டகரியே நான் வரல சார். நான் அட்டன் பண்றேன், போஸ்டிங் வாங்கணும் அப்படின்ற கேட்டகரிக்கு தான் நான் பேசிட்டு இருக்கேன். சரியா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆஸ்பிரண்ட் நான் சொல்றதை வந்து கண்டிப்பா கேளு. ஒரு சாப்டர்லயும் நீங்க செல்ஃபா படிச்சாலும் சரி, ஒவ்வொரு சாப்டர்லயும் வந்து ஒரு 200 சம் மீட் பண்ணிடு. ஓகேவா? அடுத்த ஒரு 200 சம் பிராக்டிஸ் பண்ணு. உன்னை பீட் பண்ண யாருமே கிடையாது. மேக்ஸ்ல இவங்க யாருமே கிட்ட வர முடியாது. ஓகேவா? நீ அந்த சம்ம பார்த்தாலே சொல்றேன், இந்த சம்ம இப்படிதான் நம்ம அப்ரோச் பண்ணோம், இந்த மாதிரி மெத்தட்ல தான் வரும், இதுக்கு இதுதான் ஆன்சர்னு சொல்லி 30 செகண்ட்ஸ், வித்தின் 30 செகண்ட் நமக்கு நல்லாவே டைம் இருக்கு. சிலபஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே, சிலபஸ்ல மொத்தம் டைம் டியூரேஷன் வந்து 30 மினிட்ஸ், 90 மினிட்ஸ் பா. சரியா? 90 மினிட்ஸ். மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து பார்த்தா அப்படின்னா 30 கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே, 40 கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு 1 மினிட் எடுத்தாலும் 30 மினிட்ஸ் போதும். ஓகே, 30 மினிட்ஸ் போதும். ரீசனிங் அதே மாதிரி தான். ஒரு கொஸ்டினுக்கு 1 மினிட் எடுத்தாலும் 30 மினிட்ஸ் போதும். ரிமைனிங் 30 மினிட்ஸ் இந்த ஜெனரல் அவேர்னஸ் ரொம்ப ஈஸியா பண்ணலாம். பேங்க் எக்ஸாம் மாதிரியோ எஸ்எஸ்சி எக்ஸாம் மாதிரியோ வந்து டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து இதுல ரயில்வேஸ்ல கிடையாது. ரயில்வேஸ்ல சஃபிஷியன்டான டைம் இருக்கு. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கொஸ்டின் தாராளமா படிச்சு கிளாரிட்டியா நம்ம சால்வ் பண்ணலாம். சார் 1 மினிட்ல சால்வ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்க அப்படின்னா என்னோட வே ஆஃப் மேஜிக்கே அதுலதான் இருக்கு. ஓகே, உனக்கு என்னோட மேத்ஸ் பேட்ச் ஒரு மேஜிக் பேட்சா இருக்கும் கண்டிப்பா. சிபிடி 2ம் அதே மாதிரிதான். சிபிடி 2ல வந்து சேம் 90 மினிட்ஸ். ஆக்சுவலா ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ண 1 மினிட்ன்றது அதிகமான டைம் தான். ஒரு கொஸ்டினுக்கு 40 மினிட்ஸ் தான், 40 செகண்ட்ஸ் தான். 40 செகண்ட்ஸ் போதும் ஒரு மேக்ஸ் சம்ம படிச்சு எடுத்து சால்வ் பண்ணி ஆன்சரை மார்க் பண்றதுக்கு. ஓகே, 30 செகண்ட்ஸ் போதும். சில கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 10 கொஸ்டின் வந்து பெண்ணே பிடிக்காம சம்ம போடலாம் ரயில்வேஸ் பொறுத்த வரைக்கும். என்ன நம்புங்க, சிபிடி 1க்கும் சிபிடி 2க்கும் வந்து சிபிடி 1ல 2 லைன்ல கொடுத்துருப்பான், சிபிடி 2ல 3 லைன்ல கொடுத்துருப்பான் கொஸ்டின்ஸ். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே, சோ சிலபஸ் வந்து பாத்தோம். அட்வான்ஸ் மேத்ஸ் சிலபஸ் அண்ட் அரித்மெட்டிக்ஸ்க்கான சிலபஸ். ஓகே, அரித்மெட்டிக்ஸ் சார் இதை தாண்டி இன்னும் அடிஷனல் கிளாஸஸ் எல்லாமே கவர் பண்ணா டெய்லி லைவ் கிளாஸஸ் இருக்கும். ஓகேவா? நான் கிளாஸஸ் பத்தி சொல்றேன். ஸோ அரித்மெட்டிக்ஸ்ல சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஏஜஸ், இந்த 2 டாபிக் தான். பர்சன்டேஜ் அண்ட் ரேஷியோ, பர்சன்டேஜ் அண்ட் ரேஷியோ தான் காட் ஃபாதர் ஆஃப் ஆல் டாபிக்ஸ். இந்த 2 டாபிக்கை மாஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட வே ஆஃப் டீச்சிங்கும் சரி, என்னோட வே ஆஃப் சால்விங்கும் இந்த 2 சாப்டரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். என்டையர் அரித்மெட்டிக்ஸ் ஒன்லி பர்சன்டேஜ் அண்ட் ரேஷியோ. என்டையர் அரித்மெட்டிக்கை இந்த 2 டாபிக்கை வச்சு உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவேன், பர்சன்டேஜும் ரேஷியோவும். ஓகேவா? இந்த 2 கான்செப்ட் தான். ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்முலால இருக்கு சார். கான்செப்ட் கிளாரிட்டி, ஒரு சம் எடுத்தா அப்படின்னா அந்த சம்மோட கான்செப்ட் கிளாரிட்டி தான். ரியல் டைம் அப்ரோச் நம்மளுடைய டே டு டே லைஃப்ல நடக்கிற விஷயம் தான் அவன் கொஸ்டினா கேட்டிருப்பான். சரியா? அதை டீகோட் பண்ணி சால்வ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒரு டூல் தான் மேக்ஸ். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன் சொல்லி 4 ஆபரேஷன்ஸ் யூஸ் பண்ணி ஆன்சரை கொண்டு வர போறேன். அது என்னன்றதை பேட்ச்ல பாப்பீங்க. இது வரைக்கும் எனக்கு மேக்ஸே வராது சார், நான் நிறைய மேக்ஸ் கிளாஸ் பார்த்திருக்கேன் சார், ஒண்ணு கூட எனக்கு புரியலாம். என்னுடைய கிளாஸுக்கு அப்புறம் நீ வேற எந்த மேக்ஸ் கிளாஸும் நீ பார்க்க மாட்டேன். ஓகேவா? நான் இதை உனக்கு ஒரு ப்ராமிஸா கூட சொல்றேன். நீ கிளாஸ் என்ரோல் பண்ணிட்டு சார் எனக்கு கிளாஸஸ் வந்து அவ்வளவு சாட்டிஸ்ஃபைடா இல்லைன்றத உன்னால மனசாட்சிப்படி சொல்லவே முடியாது. ரைட்? அப்படி யாருக்காவது ஃபீல் ஆச்சுன்னா டேரக்டா கான்டாக்ட் பண்ணு. நான் உனக்கு பேட்சை வந்து நீ என்ன என்ரோல் பண்ணியோ நான் அதை திருப்பி கொடுத்துருவேன்ப்பா. ஓகே, இது ப்ராமிஸ். ஒரு டாபிக்கும் மிஸ் பண்ண கூடாது.
average, partnership, mixed allocation, simple interest, compound interest, profit and loss, discount concept, time and work, pipes and system, time, speed, distance, boat and stream, race concept, right? So finally என்னோட batch பத்தி நம்மோட batch. So railways ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்பிரஸ் மேக்ஸ் பேட்ச். ஓகே, ஸோ ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு தனியாவே டிசைன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சிபிடி 1 சிபிடி 2 ரெண்டுமே கவர் ஆயிடும். ஓகே, ரெண்டு தனித்தனியா வந்து நம்ம என்ரோல் பண்ண மாசாருங்களா கிடையாது, எல்லாத்துக்குமே என்டையர் திங் உள்ள இருக்கும். லைவ் கிளாஸ், டெய்லி லைவ் கிளாஸ் இருக்கும். எடுத்த லைவ் கிளாஸ் உனக்கு ரெக்கார்டிங்ஸா வந்துடும், நீ எப்பனாலும் பாத்துக்கலாம். ஓகேவா? ஸோ பேசிக்ஸ்ல இருந்து அரித்மெட்டிக்ஸ், அட்வான்ஸ் மேக்ஸ், உனக்கு எதுவுமே தெரியாது சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார், ஃப்ரெஷர், எனக்கு வந்து ஒரு ஆப்டிடியூட்னாலே வந்து என்னன்னு தெரியாது சார், நான் மேக்ஸ் பேக்ரவுண்டே இல்லை சார், நான் காலேஜ்லயும் மேக்ஸ் படிச்சது இல்லை சார், ஸ்கூல்லயும் 10th வரைக்கும் தான் மேக்ஸ் படிச்சிருக்கேன் சார். ஸோ இங்க வந்து எதுவுமே காலேஜ் மேக்ஸ் எல்லாம் கிடையாது. அப் டு 10th வரைக்கும் என்ன படிச்சோ அதுதான் இருக்க போது. மேக்ஸ் பேக்ரவுண்டே இல்லைனாலும் வந்து உன்னை எஃபெக்டிவா எடுத்துட்டு போய் கொடுத்துருவேன். அதே மாதிரி இங்க தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம், இங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. சார் நான் தமிழ் மீடியம் சார், எனக்கு வந்து கிளாஸஸ் வந்து கொஸ்டின்ஸ் தமிழ்ல வேணும். லிசன்பா, கொஸ்டின் இங்கிலீஷ்ல தான் இருக்கும், என்னோட வே ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் தமிழ்ல இருக்கும். நான் சொல்றதே பார்த்தா அப்படின்னா ஒரு ஸ்டோரி மாதிரி தான் உனக்கு சொல்லுவேன். உனக்கு பெருசா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத இடம்லாம் எதுவுமே இருக்காது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றேன். ஓகேவா? ஸோ கொஸ்டின்ஸ் நான் தமிழ்லயும் வந்து உங்களுக்கு தனியாவே, ஏன்னா நம்ம பேட்ச்ல கொஸ்டின்ஸ் தனியா ஒரு கொஸ்டின்ஸ் மட்டும் எடுத்த கொஸ்டின்ஸ், ஏன்னா ஒவ்வொரு டாபிக்லயும் வந்து பார்த்தா அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 200ல இருந்து, சரியா, 200ல இருந்து 300 சம்ஸை கவர் பண்ணிருப்பேன். ஓகே, 200ல இருந்து 300 சம்ஸை கவர் பண்ணிருப்பேன். இந்த சம்மோட கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன். சரியா? அத தமிழ்ல உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா என்கிட்ட கேளுங்க, டிரான்ஸ்லேட் பண்ணி தனியா பிடிஎஃப் ஆக உனக்கு சென்ட் பண்ணி விடுறேன். ஓகே, சரி. பட் எக்ஸ்பிளனேஷன் படி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த குறையும் இருக்காது, அது நான் 100% கேரண்டிப்பா. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் சிலபஸ், கம்ப்ளீட் கவரேஜ் ஆஃப் சிலபஸ் என்டிபிசிக்கு சிபிடி 1 சிபிடி 2ல என்டையரா கவர் ஆயிடும். ஸோ ப்ரீவியஸா என்னென்ன டாபிக்ஸ்ன்றதை பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் பார்க்காத அப்ரோச் ரிப்பீட்டர்ஸ். மேக்ஸ் வந்து நிறைய பார்த்துட்டேன் சார், என்னால அதை மேக்ஸ் செக்ஷனை ஒரு 15 மார்க் 20 மார்க் தான் எடுக்க முடியும் சார் அப்படின்றவங்க கண்டிப்பா என்னோட டெக்னிக்ஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸை வந்து ஒரு டைம் பாரு, அதுக்கப்புறம் நீ டிசைட் பண்ணு. ஓகேவா? டாபிக் வைஸ், லெவல் வைஸ், ஓகே, பேசிக் டு ஹை லெவல். ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் வந்து ஒரு பேசிக் நான் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த பேசிக்ஸ்ல இருந்து ஒரு 10 கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ற மாதிரி நான் உனக்கு கொடுத்துருப்பேன். ஓகேவா? நானே தான் அந்த பிராக்டிஸை வந்து சால்வ் பண்ணுவேன், நீங்களே சால்வ் பண்ணணும். ஒரு கிளாஸ் இன்டராக்ஷனா தான் போகும். ஒரு டைப் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டைப்பை பேஸ் பண்ணி ஒரு 10 கொஸ்டின், இன்னொரு டைப் அந்த டைப்பை பேஸ் பண்ணி ஒரு 10 கொஸ்டின். ஓகே, சும்மா வந்து ஒரு டாபிக்ல ஒரு 40 சம்ம மட்டும் எடுத்துட்டு விட்டுட்டு போறேன். ஸோ நீங்க இன்ஸ்டியூட்ஸ்லயே ஆகட்டும் நிறைய இடத்துல வந்து பார்ப்பேன், ஒரு டாபிக் 2 நாள் 3 நாள், ஒரு 2 hours 3 hours தான். இங்க அப்படி கிடையாது. ஒவ்வொரு டாபிக்கும் வந்து 20 hour கண்டென்ட் 20 மணி நேரத்துக்கு மேல எடுத்து கவர் பண்ணி வச்சிருப்பேன். நீ பேட்சை பார்த்த அப்புறமும் உனக்கு வந்து தெரியும். ஸோ உன்னுடைய ஹார்ட் ஒர்க் ஏர்ன்டு, வீட்டுல வந்து உங்க வீட்டுல உன்னை நம்பி வந்து ஒரு பைசா கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஒவ்வொரு ரூபாவும் நீ வர்த்தன் ஃபீல் பண்ணுவ. இந்த நான் சொன்ன ஒரு வார்த்தை ஸ்டூடெண்ட் எனக்கு சொன்னதுப்பா. ஓகேவா? ஃபீட்பேக்ல எனக்கு சொன்னது, சார் நான் நிறைய வேஸ்ட் பண்ணிட்டேன், இது வரைக்கும் நான் வாங்கின கோர்ஸ்ல உங்க கோர்ஸ்ல நான் ₹1 கூட வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார், ரொம்ப தேங்க்ஸ். அந்த ஒரு ஃபீட்பேக்கு என்னை ரொம்பவே ரொம்ப கிராட்டிடியூடா எனக்கு ஃபீல் பண்ண வச்சிச்சு. அதுதான் உனக்கு சொல்றேன். ரைட். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே அதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மாடல் எல்லாமே கவர் பண்ணிருப்போம்ப்பா. ஒரு பேசிக்ஸ்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல என்ன வந்திருக்கு, மாடரேட் லெவல்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன வந்திருக்குன்றத உங்களுக்கு கிளாஸ்ல ஒரு ஃப்ளோல கொண்டு போயிருப்பேன். சரியா? சும்மா பேசிக்ஸ் மட்டும் எடுத்துட்டு இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இதெல்லாம் பேசிக் கொஸ்டின் அப்படிலாம் இருக்காது. ஒரு ஆர்டர் இருக்கும், ஒரு ஃப்ளோ இருக்கும், ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும், ஒரு கனெக்டிங் டாட்ஸ் இருக்கும். ஓகே, செஷன் பாக்குறப்போ நீ ஃபீல் ஆக ஸ்பீடுனா சார் மேக்ஸ் எப்படி சார் ஸ்பீடா வந்து நம்ம பில்ட் பண்ண முடியும் அப்படின்றத வந்து பார்ப்பேன். ஒரு நிமிஷம்.
ஸோ ஸ்பீட் பில்டிங் செஷன் அரித்மெட்டிக்ஸ்ல நீங்க டெஃபினட்டா வந்து பார்ப்பேன். ஸோ அது இந்த ஸ்பீடை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்ன்றத ஒரு 10 டே எக்ஸசைஸ், ஒரு 10 நாள் நான் ஒரு எக்ஸசைஸ் கொடுப்பேன். சரியா? ஸோ என்னன்னா சிம்பிளிஃபிகேஷன் சால்வ் பண்ணும் ஸ்பீட் மேக்ஸ் கிளாஸ். இந்த 10 டேஸ்ல உங்களோட ஸ்பீடை அல்ட்ரா ஸ்பீட் லெவல்ல நீ பாப்பீங்க. சரியா? கிளாஸோட பிடிஎஃப் நோட்ஸ் எல்லாமே உனக்கு வந்துரும்பா. ஓகே, அதுல எந்த குறையும் இல்லை. அதுக்கப்புறம் கோர்ஸோட வேலிடிட்டி, மெயினா வேலிடிட்டி. இங்க நிறைய பேரு வேலிடிட்டி வந்து சார் எனக்கு எக்ஸாம் முடிய வரைக்கும் வேணும், லைஃப் டைம் வேலிடிட்டி வேணும்னு நான் வந்து கேட்பேன். லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்து என்ன பண்ண போறீங்க? ஸோ இதுலயே உன்னுடைய ஒரு ட்ரஸ்டிங் லெவல் வந்து கம்மியாயிடுது. சரியா? உன்னுடைய வே ஆஃப் ட்ரஸ்டிங் வந்து வேணும். 3 மாசம் போதும் என் பேட்சை வந்து கவர் பண்றதுக்கு. சரியா? 3 மாசம் சின்சியரா ஒரு நாளைக்கு 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலே, ஒரு நாளைக்கு 3 ஹவர்ஸ் மேக்ஸுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணாலே எல்லா கான்செப்டும் முடிச்சிருவேன். 3 மந்த் போதும். ஓகே, அந்த கான்பிடன்ஸோட படி. நான் உனக்கு இங்க நான் கோர்சஸ் எல்லாமே வீடியோஸ் அவ்வளவு ஸ்டோரேஜ், ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு டிசிப்ளின்டா படிக்கணுன்றதுக்காக இங்க நான் டீச் பண்றதுக்குன்னு சொல்லி எந்த ஃபீஸுமே வாங்கல. ஓகேவா? இன்னைய வரைக்கும் நான் டீச்சிங் ஒரு சர்வீஸா தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அந்த சர்வீஸை நான் ஒரு டிசிப்ளின்டா பண்ணும், சின்சியர் ஆஸ்பிரண்ட்டுக்கு தான் உள்ள போய் சேரணும்ன்ற மோட்டிவோடு தான் தனியா வந்து ஆப்பை லான்ச் பண்ணி அதுல வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? என்னுடைய வார்த்தை எனக்கு என்னன்னு தெரியும், உங்களுடைய வார்த்தை என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த வேலிடிட்டி வந்து மேக்சிமம் 18 மந்த். ஓகேவா? மேக்சிமம் 18 மந்த், 1.5 வருஷம் வேலிடிட்டி வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, 1.5 வருஷம் வேலிடிட்டி. சார் எனக்கு 3 மந்த் போதும் சார், நான் 3 மந்த் வரைக்கும் படிக்கிறேன்னா அவங்களுக்கும், ஏன்னா இந்த ஃபீஸ் வந்து நிறைய பேர் ஒரு 500 ஸ்பெண்ட் பண்றது வந்து ஒரு பெரிய அமௌண்டா கன்சிடர் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு இருக்கிற சினாரியோ, இன்னைக்கு இருக்கிற ஒரு இன்ஃபிளேஷன் ரேட் படி பார்த்தா அப்படின்னா 500ன்றது ஒரு தியேட்டருக்கு போயிட்டு வந்தாலே 500, ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட்டை உங்களுடைய ரெஸ்ட் ஆஃப் த 30 இயர்ஸ் லைஃபை ஒரு கெரியருக்கு ஸ்பெண்ட் பண்றதுல எந்த தப்புமே கிடையாது. சரியா? அதை கொஸ்டினே பண்ணக்கூடாது. ஸோ இதை வந்து மைண்ட்ல எடுத்து வச்சுக்கணும். ஸோ நான் 3 மந்த் வச்சாலும் சார், ரொம்ப எனக்கு கோர்சஸ் வந்து வாங்கியோன்னா அவங்களுக்கு 3 மந்த்துக்கும் நான் ப்ரிப்பேர் கொடுத்துருக்கேன், 6 மந்த்துக்கும் கொடுத்துருக்கேன், 1 இயர்க்கும் கொடுத்துருக்கேன், 18 மந்த்ஸ் வேலிடிட்டி, மேக்ஸிமம் வேலிடிட்டி. என்னால என்ன பெஸ்ட்டா பண்ண முடியுமோ நான் அதை பண்ணிட்டேன். நீ எனக்கு டீச்சிங்காக எதுவுமே கொடுக்க தேவையில்ல. ஓகே, இந்த கண்டென்ட் ஆக்சஸ் பண்ற தெரியுமா, அந்த கண்டென்ட்டுக்கு மட்டும் நீ எடுத்துக்கோ. ரைட்பா? ஸோ மொபைல் ஆப்பை பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணிக்க. அரவிந்த் ஆப்டிவர்ஸ் சொல்லி மொபைல் ஆப் பிளே ஸ்டோர்ல இருக்கும், டைப் பண்ணி பாருங்க. டெலகிராம் குரூப், ஸோ இதை டைப் பண்ண அப்படின்னா டெலகிராம் குரூப் வந்துடும். அதே மாதிரி டெலகிராம் குரூப் நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், உங்களுடைய ப்ரொஃபைல் நேமா வைங்க. சரியா? ஏன்னா டெலகிராம்ல நிறைய ஸ்பேம் வந்து உள்ள போஸ்ட் ஆகுது. ஸோ அதனால உங்க நேம டெலகிராம் ப்ரொஃபைல் நேமா வைங்க. அதே ஒரு டிசிப்ளின்டா வைங்க. சரியா? சும்மா ஏதோ ஒரு பொம்மையை போட்டு வைக்கிறீங்க அந்த சரி. நான் வந்து ஏன்னா குரூப் வந்து ஓப்பன் குரூப் தான், பட் ஆனா ரெஸ்ட்ரிக்டட் குரூப். ஸோ நான் அப்ரூவ் கொடுத்தாதான் அது குரூப்ல வந்து ஜாயின் ஆக முடியும். ஸோ நீங்க நேம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்னால ஸ்பேம் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அதனால உங்களுடைய நேம ப்ரொஃபைல் நேமா வைங்க. நேம் வைக்கிறதுல என்னன்னு தெரியல, ஸோ இஷ்டத்துக்கு வைக்கிறீங்க. ஓகேவா? புல்லட், கிங் மேக்கர், இந்த மாதிரி ஏதேதோ ஒரு பேர்லாம் வந்து வைக்கிறீங்க. ஃபைனலி குரூப்ல வந்து ஒரு ஸ்பேம் நிறைய மெசேஜஸ் வந்து உள்ள வருது. ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்காக தான் நான் ஓப்பன் குரூப்பா இல்லாம க்ளோஸ்டு குரூப்பா வச்சிருக்கேன். அதே மாதிரி நேம் வந்து உங்க ப்ரொஃபைல் நேமா வைங்க, அப்ரூவ் பண்ணி உள்ள குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம்ப்பா. ஸோ அதே மாதிரி எக்ஸ்பிரஸ் மேக்ஸ் பேட்ச் சின்சியரா ப்ரிப்பேர் பண்றவங்க மட்டும் கிளாஸஸ் என்ரோல் பண்ணி எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்கப்பா. ஓகே, வெரி ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நான் அடுத்த அப்டேட்ஸ் வந்து நான் உனக்கு அப்கமிங் செக்ஷன்ல கொடுக்குறேன். சரியா? ஸோ ரீசனிங்கோட சிலபஸ், ஜென்ரல் அவேர்னஸோட சிலபஸ், ஸோ ஒவ்வொரு ஏரியா நோட்டிபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 80 பேஜுக்கு மேல இருக்கு. ஸோ உனக்கு என்ன டவுட்ஸோ கமெண்ட் செக்ஷன்ல போட்டு வைங்க. ஸோ ஒவ்வொரு அந்த கமெண்ட்ஸ்ல என்னெல்லாம் டவுட்ஸ் கேட்கணும்னு நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி அந்த டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்றேன். ஸோ அன்வான்டா இந்த ஜோனுக்கு அப்ளை பண்ணலாமா, அந்த ஜோனுக்கு அப்ளை பண்ணலாமா, எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாம உனக்கு எந்த ஜோன் பிடிக்குதோ அப்ளை பண்ணுங்க. ஸோ எக்ஸாம்ஸை ஒரு பக்கம் இந்த லாஸ்ட் டேட் வரைக்கும் ரஷ் அப் பண்ணாத மிடில் லெவல்ல அப்ளை பண்ணிட்டு ஸோ ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. ஓகேவா? ஸோ மற்றவங்க கட் ஆஃப் இங்க வருமா, இங்க நிறைய பேர் கட் ஆஃப் வந்து இது வருமா அது வருமான்றது ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். ஸோ இந்த கட் ஆஃப் பத்திலாம் வந்து கவர் நீ எடுக்கிறது தான் கட் ஆஃபே. உன் மார்க்கை பேஸ் பண்ணி அவன் கட் ஆஃபே செலக்ட் பண்ணும்.
அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட அட்டாச்மெண்டோட படிங்க, ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பி. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே தான் ரயில்வேஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் சின்சியரா ப்ரிப்பேர் பண்றோம்னா ஒரு அட்டம்ப்ட் தான், சரியா? ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்னா என்ன நல்ல டைம் இருக்கும். பேங்க் எக்ஸாம் மாதிரி வந்து ரொம்ப ஷார்ட் டைம்லாம் வந்து இருக்காது, நல்ல ஒரு லென்த்தியான டைம் இருக்கும். CBT 1க்கும் CBT 2க்குமே நல்ல டைம் இருக்கும். சின்சியரா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா கன்சிஸ்டன்ஸா ப்ரிப்பேர் பண்ணு. கன்சிஸ்டன்சினா ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம உன்னுடைய ப்ரிப்பரேஷன், மைண்டும் உன்னுடைய தாட்ஸும் எல்லாமே RRB ரயில்வேஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கணும். ஸோ ஒரு பக்கம் உன்னோட ப்ரிப்பரேஷன் இருந்தாலும் என்னுடைய ப்ராசஸ் வந்து உன்னுடைய தாட் ப்ராசஸ் டெய்லி பேசிஸ்ல இந்த ஜாபோட நேச்சரை நீ திங்க் பண்ணிட்டே இருக்கிறப்போ அந்த ஜாப் கிட்ட நீ நெருங்கி போயிட்டே இருப்பீங்க. ஓகேவா? வெரி ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.